உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நேத்து நைட்டு பாரதி அவன் மாமியாவ வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சண்டை போட்டிருக்கான். தமிழ வேற போட்டு அடிச்சிருக்கா. அவ அடிச்சதுல அவ கோவிச்சுட்டு போயிட்டாளான்னு தெரியல. அவ தமிழ அடிச்சாளா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ? அதாங்க பிரச்சனையே. அவ அடிச்சதுனாலதான் எங்கேயும் போயிருப்பாளோன்னு தோணுது. அப்படி எங்கிட்டாவது போயிருந்தா கூட பரவாயில்ல, திரும்பி வந்துருவா. பாவம், அப்படி ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா. ஆனா நீ சொல்றதும் கரெக்ட் தான் தா. இத யோசிச்சு பார்த்தோம்னா காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது இல்ல? ஐயோ, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆளுங்களை விட்டு தேட சொல்லுங்க. ஆமாண்டா தர்மலிங்கம், காலையில இருந்து பாரதி ஆண்டாலும் தேடிக்கிட்டே இருக்காங்க. 4 ஆம்பளைங்கிட்ட சொல்லி தேட சொல்றா. சரிதா, நானு போலீஸ்ல ஒரு வார்த்தை சொல்லி வச்சுட்டு வந்தேன். நம்ம பயிலையே விட்டு தேட சொல்றேன். சரியா? சரி சரி. ஐயா, பாட்டக்குள்ள ஐயனாரே, அந்த பச்சை பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீதாயா பாத்துக்கணும். சொல்லுங்கண்ணா. இல்லை சங்கரபாட்டி, எங்கடா இருக்க நீ? இதோ இங்க தானே, பைபாஸ் பக்கத்துல இருக்கேன். வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி, நமக்கு வேண்டப்பட்ட ஒரு புள்ள பாரதியின் பேரு. நம்ம ஆண்டாள் கூட கூட படிச்ச புள்ளடா. ஆடா ஆமாண்ணே, சொல்லிருக்கீங்கல்ல. அந்த புள்ளதான். அப்புறம் அவளோட பிள்ளைக்கு ஒரு 8 வயசு இருக்கும்டா. பேரு தமிழ், பொட்ட புள்ளதான்டா. இன்னைக்கு காலையில இருந்து அதை காணோம்டா. என்னென்ன சொல்றீங்க? ஆமாடா, இங்காரு ஊர் முழுசும் நல்ல வலை போட்டு தேடி போட்டாங்க, எங்கிட்டும் கிடைக்கல. நீ ஒண்ணு பண்ணு, நான் அந்த பிள்ளையோட போட்டோவை அனுப்பி வைக்கிறேன். நீ உடனே அந்த குழந்தை எங்க இருந்தாலும் அவங்கிட்ட இருக்கிற மாதிரியே பாத்துக்க. அண்ணே, கவலையப்படாதீங்கண்ணே. நீங்க சொல்ற வரைக்கும் குழந்தை என்கிட்ட தான் இருக்கும். இல்லை, அதுக்காக தாண்டா உன்னை நம்பி இவ்வளவு பெரிய வேலையை கொடுத்துருக்கேன். ஏய் யாரு, அந்த பிள்ளைய நீ சாதாரண வேலை போட்டுறாத. அதுக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்திடா. அதுகிட்ட சூதானமா இருக்கணும். அப்படியா? பார்த்தா ஊமை கொட்டா மாதிரி இருக்கேன்னு. பார்த்தா தாண்டா அப்படி இருக்கும், ஆனா நம்மளை விட விவரம் அதிகம் அதுக்கு. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். எலை டேய்ங்கறா, அந்த புள்ளைய எதுவும் அடிச்சு கொடுமைப்படுத்தி போடாதீங்க. நல்லா பாத்துக்கங்க. என்ன வேணுமோ என்ன தேவையோ அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுங்க. ஹலே, அந்த புள்ளைய வச்சுதான்டா அவங்க அப்பனுக்கும் என் மருமகனுக்கும் பெரிய பாடமே நடத்த போறேன். அண்ணே, யாருண்ணே அவனுங்க? உனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கண்ணே. நான் நம்ம பயல்களை வச்சு சம்பவம் பண்ணி விட்டுறேன். எலை எலை எலை, யாரா நீ? இதை பண்றதா இருந்தா நான் எப்பவே பண்ணிருக்க மாட்டேனா? எதிரிய அழிச்சு ரசிக்கிறதுல ஒண்ணுமே இல்லடா. எதிரிக்கு வலிக்க வலிக்க வலிய கொடுக்கணும். அந்த வலி ஒரு வடுவை கொடுக்கும் பாரு, அது சாவர வரைக்கும் ஆறாது. அவனை உறுத்திக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்து நாம அணு அணுவா ரசிக்கணும்டா. அதுலதான் போதையே இருக்கு. எலை இகர்றா, இப்போ அந்த குழந்தை தான் நமக்கு பிரம்மாஸ்திரம். இத வச்சு அவங்க 2 பேர் கதையை எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாரு. சரிண்ணே, ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுண்ணே, நான் வேணா உள்ள இறங்குறேன். அதெல்லாம் வேண்டாம்டா. இப்ப நீ பண்ணிட்டு இருக்க பாத்தியா, இதுவே பெரிய உதவிதான். வேற உதவியெல்லாம் எதுவும் வேணாம்டா. நான் சொல்ற வரைக்கும் குழந்தைய பத்திரமா பாத்துக்கடா. சரிண்ணே, நான் நம்ம தோப்பு விட்டு தான் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணுங்க. டேய் சரி சரி. டேய் சங்கரபாண்டி, மறுபடியும் சொல்றேன், அந்த புள்ள கிட்ட கொஞ்சம் சூதானமா இருடா. மத்த குழந்தை மாதிரி நினைச்சு கூடாத. நான் பாத்துக்கிறேண்ணே, நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்கண்ணே. அப்ப சர்ரா, எதா இருந்தாலும் உடனே போனை போடுறேன். சரிண்ணே.
ஏய் இந்தா இதை சாப்பிட்டு சைலண்டா படுக்கணும். ஏதாவது சத்தம் போட்ட இங்க இருந்து நீ போகவே முடியாது. அங்கிள், என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்னை விட்டுருங்க அங்கிள், நான் என் அம்மா கிட்ட போயிடுறேன். ஏய் இப்பதானே சொன்னேன் அமைதியா இருக்கணும்னு. சொன்னா கேட்க மாட்டியா? அமைதியா இருந்தா உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். இல்லன்னு வச்சுக்கோ. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், என்னை விட்டுருங்க அங்கிள், நான் எங்க அம்மா கிட்ட போகணும். ஏய் சொன்னா கேட்க மாட்டியா? இதால அடிச்சா என்ன ஆகணும் தெரியல. என்கிட்ட அடி வாங்காம இருக்கணும்னா அமைதியா இருக்கணும், புரிஞ்சுதா? வாய மூடு, சத்தமே வரக்கூடாது. நான் பக்கத்து ரூம்ல தான் இருப்பேன். ஏதாவது சத்தம் கேட்டுச்சு தொலைச்சிடுவேன், தொலைச்சு. ஆதியப்பா, நீங்க எங்கப்பா இருக்கீங்க? என்னை வந்து கூட்டிட்டு போங்கப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. அப்பா எங்கப்பா இருக்கீங்க? என்னை சீக்கிரம் கூட்டிட்டு போங்கப்பா. என்னை மன்னிச்சிருந்தா பாரதி. நீ அழுகிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் என்ன பண்ண, உன் புருஷன் என்னை ரொம்ப உரசிட்டான். அந்த பயலுக்கு பொண்டாட்டியா இருக்கிற பாவத்துக்கு இதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். பாரதி, பாரதி, இருந்தாலும் நீ அழுகிறத பார்க்க கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் உன் புருஷன் இதை பார்த்து துடிப்பான்னு நினைக்கும் போது அந்த கஷ்டமெல்லாம் காணாமல் போயிடுது. ஆனால் என்ன பண்ணுறது பாரதி, உன் புருஷன் அந்த அழகருக்காக என்ன பகைச்சிக்கிட்டான். நான் ஒரு கிறுக்கு பையன், பகைன்னு வந்துட்டா பாசங்கீசமெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன். அதான் பாரதி உன் பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு உன்னை அழ வச்சுக்கிட்டு இருக்கேன். பாரதி, அதுக்காண்டி நான் உங்ககிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா இதில் ஏன் தப்பு எதுவும் இல்லை. ஆதியை கல்யாணம் பண்ணி அவன் பொண்டாட்டியானது உன்னோட தப்பு. நான் ஆதியை மட்டும்தான் பழி வாங்க நினைக்கிறேன். நீ அவன் பொண்டாட்டியா இருக்கிறதுனால இந்த வழியெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. என் மேல தப்பு இல்லை பாரதி. பாரதி, உன் மேல எந்த தப்பும் இல்ல. ஒன்னும் ஆகாது பாரதி. இல்லடி, அவ பிறந்ததுல இருந்து நான் அவளை பிரிஞ்சிருந்ததே இல்ல. இன்னைக்கு முழுக்க நான் அவளை பார்க்கவே இல்லையடி. ஆண்டாள் அப்பா கிட்டயும் சொல்லியாச்சு. அவரை நம்ம ஆளுங்களை விட்டு தேடிட்டு தான் இருக்காரு. அத்தா பாரதி, நீ ஒன்றும் கவலைப்படாதத்தா, தமிழுக்கு கிடைச்சிருவா. இங்காரு, நான் நம்ம பயல்களை விட்டு தேட சொல்லியிருக்கேன், தேடிட்டு தான் இருக்கானுங்க. எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. அழாத பாரதி. பாரதி அக்கா, ஆதி என்ன வந்துட்டாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.